சாமியை வெறும் பூஜை ரூம்ல மட்டும்தான் வைக்கணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. தஞ்சாவூர் பெயிண்டிங்ல கோல்டு இல்லாம வேணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே உங்க பட்ஜெட்லயே ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவ் நான் கொண்டு வந்திருக்கேன். இது தஞ்சாவூர் பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஆனா தஞ்சாவூர் பெயிண்டிங் இல்லை. உட்டன் பேனல்ஸ். இந்த உட்டன் பேனல்ஸை நீங்க ஏஸ்தட்டிக்கால், லிவிங் ரூம், வாசக்கால் எங்கனாலும் நீங்க வைக்கலாம். இந்த உட்டன் பேனலோட ஸ்பெஷலே இந்த கலர் தான். நார்மல் உட்டன் பேனலுக்கும் இந்த கலர் உட்டன் பேனலுக்கும் எந்த ரேட் டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்படி இதே ரேட்ல வர பிளெயின் உட்டன் பேனல்ஸ் எங்க இருக்கு? இவ்வளோ கலர்ஃபுல்லாக வர உட்டன் பேனல்ஸ் எங்க இருக்கு? மார்க்கெட்ல சில பேர் பிளெயினா ஒரு ரேட்டு, கலர்ஃபுல்லா ஒரு ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. இதை நீங்க கதவு பண்றவங்க கிட்ட சிஎன்சிலே கொடுத்து பண்ணலாம்னு நினைப்பீங்க. நீங்க எந்த சிஎன்சி கட்ல கொடுத்து பண்ணாலும் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா வரவே வராது. நீங்க கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் உங்க பட்ஜெட் தாண்டுதா? அப்போ இதுதான் உங்களோட பர்ஃபெக்ட் ஆப்ஷன். இப்போ நான் காட்டுற இந்த திருப்பதி பாலாஜி மட்டும் கிடையாது. இதை தாண்டி தசாவதாரம், விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, சங்கு சக்கர நாமம்னு எல்லா டிசைன்ஸுமே இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்க வீட்டு வாசக்கால் கூட இதே மாதிரி கலர்ஃபுல்லா ரெடி பண்ணலாம். இதை நீங்க ஓவர்சீஸ் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க, தாராளமா அனுப்ப, டேமேஜே ஆகாது. இந்த மாதிரியான கலர்ஃபுல் பேனல்ஸ் வேணும்னா கலர்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன்.